இன்றைக்கு செப்டம்பர் 1 அருகிலுக்கு கரங்களை கொடுத்து ஹாப்பி செப்டம்பர். இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நன்மைகளை தருவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆகவே செப்டம்பர் 1 எப்போதும் 1 வாக்குத்தத்த ஆராதனை. அவை முதலாவது உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு கலாத்திய நிருபத்திலிருந்து ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். அதனால இன்றைக்கு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு டபுள் பிளஸ்ஸிங். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள், ரெட்டிப்பான வார்த்தைகள். ஏன் கலாத்திய நிருபத்திலிருந்து இன்றைக்கு செய்தியை கொடுக்க என்று சொன்னால், இந்த வாரத்திலிருந்து ஹவுஸ் குரூப்பில், கேர்சலில், லைஃப் குரூப்பில் உங்களுக்கு கலாத்திய நிருபம் போதிக்கப்படுகிறது. கலாத்திய நிருபத்தை நீங்கள் ஸ்டடி பண்ண போகிறீங்க. ஆகவே அது ஒரு நல்ல காரியம். கலாத்திய நிருபத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது கிறிஸ்துவுக்குள் வேறொன்று வளர உதவியாக இருக்கும். ஆகவே உங்களுடைய கேர்சலில் கலாத்திய நிருபம் போதிக்கப்படுகிறபடினாலே இன்றைக்கு கலாத்திய நிருபத்திலிருந்து ஒரு முன்னுரையாக முதல் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளையும் உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நேரத்தை கட்டுப்படுத்தி வாட்சை ஸ்லோ பண்ண வைத்து நான் பேச வேண்டிய எல்லாவற்றையும் பேச கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். முதலாவதாக தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் கடந்த ஒரு வார காலமாக ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கிறது. ஆகிய இந்த வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு தருகிறார், தீர்க்கதரிசன வார்த்தைகளாய் தருகிறான்னு நம்புகிறேன். அந்த ஒரு வார காலம் முழுவதும் காலை அதிகாலையில் 5:30 மணியிலிருந்து 6:30 மணி முடிய சபையில் ஜெபம் நடைபெற்றது. அநேகர் பங்கு பெற்றீர்கள். பல காரியங்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். அந்த ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் தந்து உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் முடிய நீங்கள் உங்கள் வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நல்ல அருமையான வாக்குத்தத்தங்கள். உங்கள் பைபிளை திறந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் எல்லாரும் வாசிக்க, அதை உரிமை பாராட்ட விரும்புகிறேன். எடுத்துக்கொண்டால் நாம் என்று சொல்லுங்க. எரேமியா 30வது அதிகாரம் 17ஆம் வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். என்றால் அது உங்களுக்காக தேவன் தருகிற விசேஷித்த வாக்குத்தத்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்தல்வாராக. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவளை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவளை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். நாம் என்று சொல்லலாமா? எப்பொழுதுமே பைபிளில் கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தை வரணும்னா அதுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். யார் சொல்றாருங்க? மனுஷன் சொல்றதில்ல, ஒரு தீர்க்கதரிசி சொல்றதில்ல, கர்த்தரே சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல், கர்த்தரே உங்களுக்கு தரக்கூடிய வாக்கு தத்துவம். 3 வாக்கு தத்தங்களை கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது காரியம் இந்த செப்டம்பர் மாதத்தில், நான் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்கள் காயங்களை குணமாக்குவேன். கைகளை உயர்த்தி பெற்றுக்கொள்ளலாமா? கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்கள் காயங்களை குணமாக்குவார். 2வது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம்,
நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி பெற்றுக்கொள்ளலாமா? உங்களுடைய சிறையிருப்பு எதுவாக இருந்தாலும் தேவன் இந்த செப்டம்பர் மாதத்திலே உங்கள் சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு இரக்கம் செய்வார். மூன்றாவது தேவன் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அருகில் இருக்க கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, you will be built up again. நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர்கள். உங்க அரமனை போல வாழ்க்கை நிலைப்படும். தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்கள் குறுகி போவதில்லை, நீங்கள் சிறுமைப்படுவதில்லை. தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. a multiplication anointing. ஆண்டவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் சிரமப்படுவதில்லை. வேகமா அந்த 3 வாக்கு தத்தங்களையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து செல்ல போகிறோம். முதலாவதாக தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆமா, இந்த காலை வேளையில உங்களுடைய வியாதி, உங்களுடைய பலவீனம், உங்களுடைய நோய் எதுவாக இருந்தாலும் தேவன் இன்று உங்களை சுகமாக்குவார். இந்த செப்டம்பர் மாதத்தை ஒரு ஆரோக்கியத்தின் மாதம் என்று டிக்ளேர் பண்ணுகிறோம். நல்லா கையை வைத்து சொல்லுங்க, இந்த செப்டம்பர் மாதம் எனக்கு ஒரு ஆரோக்கியத்தின் மாதம். a month of healing, a month of health, a month of health in Jesus name. இந்த செப்டம்பர் மாதத்தில் நீ வியாதிப்படுவதில்லை. எப்பேற்பட்ட வியாதி, பலவீனம், நோயாக இருந்தால் இயேசு உன்னை தொட்டு உன்னை சுகமாக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 30வது அதிகாரம் 12-13 வசனத்தை நீங்க வாசித்தீனாதான் இந்த வார்த்தையினுடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏசியா 30 தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிற, வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் புண்ணு ஆறவே மாட்டேங்குது. என்னதான் மருந்து போட்டாலும் உன் புண்ணு ஆற மாட்டேங்குது. உன் காயம் கொடிய காயமாக இருக்கிறது. வேறொரு மொழிபெயர்ப்பில், ஆங்கில மொழிபெயர்ப்பு விதமாய் சொல்லுகிறது, your wound is incurable. அதை சுகமே ஆக்க முடியாது. your injuries are so serious. உனக்கு வந்திருக்க அந்த பலவீனம் ரொம்ப சீரியஸா இருக்கிறது. they are beyond healing. everyone has given up on you, but for you there is no cure at all. உன்னுடைய காயம் கொடியது, அதை யாராலும் ஆற்ற முடியாது. எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பு விதமாய் சொல்லுகிறது, ஆங்கில மொழிபெயர்ப்பு, you have no healing medicine. no medicine can help you. உனக்கு உன்னுடைய வியாதிக்கு மருந்தே இல்லை. எந்த மருந்தும் உனக்கு உதவி செய்ய முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய நிலை. அநேகருடைய வாழ்க்கையில விதமாக இருக்கலாம். டிசிவி என்கிற மொழிபெயர்ப்புல விதமாய் சொல்கிறது, யெகோவா கூறுவது இதுவே, உங்கள் புண் ஆற்ற முடியாதது, உங்கள் காயமும் குணப்படுத்த முடியாது. உங்களுக்காக வழக்காட ஒருவரும் இல்லை. உங்கள் காயங்களுக்கு மருந்தில்லை, நீங்கள் குணமடைய மாட்டீர்கள். இதுதான் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய முந்தைய நிலை. ஆனா அதற்கு பிறகுதான் அந்த 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் விசாரி பெற்ற சீயோன், தள்ளுண்ட சீயோன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல கைகளை தட்டி அந்த வாக்கு தத்தத்தை, அந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். இந்த காலையிலே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்க காய பேர்பட்ட கொடிய காயமா இருந்தாலும், எத்தனையோ டாக்டர்கிட்ட போன டாக்டர்கள் எனக்கு மருந்து கொடுக்க முடியல, நாங்க இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை, நாங்க இதை ஏதோ கண்ட்ரோல் பண்ணலாம், இதை குணமாக்க முடியாதுன்னு சொல்லிக்கலாம். என்னுடைய காயம் கொடியதையா, காலில் வந்த புண் ஆறவே மாட்டேங்குது, இன்னும் அது புண்ணாவே இருக்கிறது, எந்த மருந்து போட்டாலும் கேட்க மாட்டேங்குது. அவ்விதமான நிலையிலே, அவ்விதமான பலவீனத்தோடு, அவ்விதமான வியாதியோடு டாக்டர்கிட்டலாம் போன, டாக்டர் கைவிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற நிலையில நீங்க இன்றைக்கு வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு
தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உனக்கு நான் சுகத்தை கட்டளையிடுவேன், உன் காயத்தை ஆற்றுவேன். காரணம் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் யெகோவா ரஃபா. நம்முடைய தேவனுக்கு பெயர் யெகோவா ரஃபா. அவரே தெய்வீக மருத்துவர். அவர்தான் உனக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, நான் உங்களது உடல் நலத்தை திரும்ப கொண்டு வருவேன். ஹல்லேலூயா! எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குது. உங்களுடைய உடல் நலத்தை, நீங்க கொஞ்ச நாளா பலவீனமா இருந்திருக்கலாம், அந்த பழைய பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், I will bring back your health to you. I will restore your health to you. நீ இழந்த பலத்தை, இழந்த சுகத்தை, இழந்த ஆரோக்கியத்தை நான் திரும்பவும் உனக்கு வர பண்ணி உன் காயங்களை குணப்படுத்துவேன். எல்லாரும் சொல்லிக்கலாம், தள்ளுண்டவள் கைவிடப்பட்டவள் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்மை தள்ளி விடாதவர், நம்மை கைவிடாத இயேசு. எல்லா கைகளை உயர்த்தியவர்கள் நன்றி சொல்லுங்க. இந்த காலையில அவர் சொன்ன வார்த்தையில சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம், என் பலவீனங்களை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். ஏனென்றால் எல்லா காயம் ஆற முடியாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கலாம், டாக்டர்கள் மருந்து இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் சொல்லுகிறார், கீழையாத்தில் ஒரு ரண வைத்தியன் இல்லையோ, கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, பின்ன ஏன் என் குமாரத்தை சுகமடையாமல் இருக்கிறார் என்று கேட்கிறார். உனக்கென்று கீழையாத்தின் பிசின் தைலம் என்பது இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் வல்லமையை குறிக்கிறது. அவர் எனக்காக காயப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நான் சுகமான அவரிடத்திலே அந்த கீழையாத்தின் பிசின் தைலம் இருக்கிறது. அவரால் சுகமாக்க முடியாத வியாதி பலவீனம் என்று எதுவுமே கிடையாது. முதல் ஆபரேஷன் பண்ணியவர் என் தேவனாகிய கர்த்தர். ஆபரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, மயக்க மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, மனுஷனை உண்டாக்குன அதே நாள்ல ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு தூக்கத்தை கொடுத்து, ஆமா இவங்கெல்லாம் மருந்து கொடுத்து தூக்கம் கொடுக்கிறாங்க. ஆண்டவன் நேச்சுரலாவே தூக்கத்தை கொடுத்து அவருடைய விழாவில் வந்து ஆபரேஷன் பண்ணி ஒரு எலும்பை எடுத்து, அந்த எலும்பை எடுத்த இடம் தெரியாம சதையினால மூடி அந்த எலும்பை கொண்டு ஒரு மனுஷியை உருவாக்க கூடுமானால், உன்னுடைய வியாதி, உடைய பலவீனம், உடைந்த எலும்பு எதுவாக இருந்தாலும் அவர் கீழையாத்தின் ரண வைத்தியன். He is a great physician. அவரிடத்தில் பிசின் தைலம் உண்டு. ஆமா, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டான். அவனுடைய வியாதி மரணத்துக்கு எதுவாண்டது. டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ பிழைக்க மாட்டாய். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினாங்க. எசேக்கியா சுவர்பரமாய் திரும்பி தேவனை நோக்கி அழுதான், முறையிட்டான். கேன்சர் வியாதி வந்து விட்டது, என்ன செய்வது என்று உடனே தீர்க்கதரிசி ஏசாயாவை அனுப்பினார். ஏசாயா வந்து சொன்னார், அந்த கேன்சர் வியாதியில ஒரு பற்று போடு, அந்த அத்தி பழத்தில் அந்த பற்று போட்டினா அது சுகமாயிரும், உனக்கு 15 ஆண்டுகளை நான் கூட்டி தருகிறேன் என்று சொல்லி எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி தந்தார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை, தேவன் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார், உன் ஆயுசு காலத்தை கூட்டி தருவார். டாக்டர் உனக்கு நாளை குறிச்சிருக்கலாம், முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் சொல்லுகிறார், நீ மரிப்பதில்லை, நீ மரிப்பதில்லை. உன்னுடைய வியாதி மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருந்தாலும் உனக்காக சிலுவை மரத்திலே ரத்தம் சிந்தி மரித்த என் ஆண்டவராகிய இயேசு உன் நோய்களை குணமாக்கி உன் பலவீனத்தை மாற்றி, என்னென்ன பலவீனம் உனக்கு இருக்கிறதோ இன்றைக்கு அவர் சுகம் தர போறாரு. கையில வலியா, முதுகுல வலியா, கால நடக்க முடியலையா, பிரெயின்ல ப்ராப்ளமா, சரீரத்துல கட்டிகளா, என் இயேசுவால் சுகமாக்க முடியாது ஒன்றுமே இல்லை. எரேமியா 33:6 சொல்லுகிறது, நான் அவளுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி அவளை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஏதோ நோய்களை மட்டும் குணமாக்குறல்ல, உன் காயங்களை ஆற்றி
ஆட்சிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அருகில் இருக்க கைகளுக்குள் சொல்லுங்க, உங்க காயம் எவ்வளவு கொடிய காயமா இருந்தாலும், எவ்வளவு நாள்பட்ட காயமாக இருந்தாலும், இன்றைக்கு அந்த காயங்களை ஆட்சிக்கிற தேவன் நம்முடைய நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். அப்படின்னா என்ன? உங்க வாழ்க்கையில பலவிதமான மன அழுத்தங்கள் இருக்கலாம், டென்ஷன் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஒடுக்குதல் இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம், சூசைட் பண்ணிக்கொள்ள வேண்டும், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கலாம், பிசாசுடைய அழுத்தங்கள் இருக்கலாம். உடைய வாழ்க்கையிலே மாந்திரீகம், பில்லி சூனியம், பிசாசுடைய கட்டுகள் இருக்கலாம். இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிற இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே அமர்ந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை இப்பொழுதே உங்கள் மேல் இறங்கி வந்து அந்த கட்டுகள் முறிந்து போவதாக. ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன், ஸ்பிரிட் ஆஃப் அப்ரெஷன், சூசைடல் தாட்ஸ் இயேசுவின் நாமத்திலே ரிபியூக் பண்ணுகிறேன். எல்லா பில்லி சூனிய மந்திரவாத அந்தகார செயல்கள், பிசாசின் வல்லமைகள், இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்திலே உன்னை விட்டு இப்பொழுதே நீங்குவதாக. மரண கட்டுகள், பாதாளத்தின் கட்டுகள் இப்பொழுதே நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் அறுபட்டு போவதாக, அறுபட்டு போவதாக. பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே அது சுட்டரிக்கப்படுவதாக. மகளே, நீ விடுவிக்கப்பட்டாய். மகனே, நீ விடுவிக்கப்பட்டாய். இயேசு அருகே கடந்து வந்திருக்கிறார். இந்த காலை ஆராதனை சாதாரண ஒரு ஆராதனை அல்ல. இயேசுனை தொட்டு உன்னை விடுவிக்கிற ஆராதனை. எந்த பலவீனத்தோடு இந்த காலையில் இந்த ஆராதனை அமர்ந்திருந்தாலும் உன் கையை உயர்த்தி அந்த சுகத்தை பெற்றுக்கொள். ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி, உனக்காக ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் உன் சரீரத்தை தொட்டு உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறார். கடந்து செல்வோம். இரண்டாவதாக அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உன் சிறையிருப்பை திருப்பி என்று சொல்கிறார். செப்டம்பர் மாதம் உன் சிறையிருப்பை தேவன் திருப்புகிற மாதம். யாக்கோபுடைய கூடாரின் சிறையிருப்பை திருப்பி வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் நிலைப்படும். சிறையிருப்பு என்றால் என்ன? பிசாசு உங்களை கடன் என்கிற சிறையிருப்பில், பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டம் என்கிற சிறையிருப்பில் வைத்திருக்கலாம். ஒரு 7 சிறையிருப்பு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பிரிசன் ஆஃப் பாவர்ட்டி, தரித்திரம் என்கிற சிறையில் வைத்திருக்கலாம். பிரிசன் ஆஃப் டிசீசஸ், வியாதி, பலவீனம் என்கிற சிறையிருப்பில் வைத்திருக்கலாம். பிரிசன் ஆஃப் டெப்ட், கடன் என்கிற சிறையிருப்பில் வைத்திருக்கலாம். பிரிசன் ஆஃப் ஸ்ட்ரகிள், போராட்டங்கள், வாழ்க்கையில போராட்டமா இருக்கு என்கிற சிறையில வைத்திருக்கலாம். பிரிசன் ஆஃப் கர்சஸ், சாபங்கள் என்கிற சிறையிருப்பில் வைத்திருக்கலாம். பிரிசன் ஆஃப் ஸ்டாக்னேஷன், முன்னுக்கு செல்ல முடியல, என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில முன்னுக்கு செல்ல முடியாதபடி தடைகளாக இருக்கிறது, என்னாடி வளர முடியல என்கிற சிறையிருப்பில் இருக்கலாம். பிரிசன் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ், கெட்ட சுபாவங்கள், அடிமைத்தனங்கள், பழக்க வழக்கம் இருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 7 சிறையிருப்புகள் எந்த சிறையிருப்பில் இருந்தாலும், அல்லாவிட்டால் நான் சொல்லாத வேற சிறையிருப்பில் இருந்தாலும், இன்றைக்கு தாவீதின் திறவுகோலை உடையவர் உன் அருகே கடந்து வந்து உன்னை சிறையிலிருந்து விடுதலையாக்கி உன்னை சிறை கதவுகளை திறந்து விட்டு இயேசுவின் நாமத்திலே உன் சிறையிருப்பிலிருந்து வெளியே வா என்று சொல்லி அழைக்கிறார். எந்த கடன் தொல்லையில கஷ்டப்பட்டாலும், எந்த கெட்ட பழக்க வழக்கத்திலே கடைபட்டிருந்தாலும், இன்றைக்கு உனக்காக சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்த இயேசு அவர் சொல்லுகிறார், I have the keys of heaven and death. மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோல்களை நான் உடையவராக இருக்கிறேன். சிலுவையில் மரித்தேன், ஆனால் உயிரோடு கூட எழுந்தேன். நான் உயிரோடு எழுந்தபடினால என்னுடைய கையிலே அந்த பாதாளத்தின் திறவுகோல்கள், அந்த நரகத்தில் அடைத்து வைத்திருக்கிற உபத்திரப்படுத்துகிற அந்த சாத்தானுடைய சிறையிருப்பின் கதவுகளை நான் திறந்து வைக்க முடியாய் வந்திருக்கிறேன். இன்றைக்கு உன் சிறை கதவுகளை திறந்து விட்டு உன்னை விடுதலையாக்கி வெளியே வா. உன்னை அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் ரத்தம் கொண்டு உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி உன்னை விடுதலையாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனிலே சிறைப்பட்டிருந்தார்கள், அடிமைத்தன நோகத்தில் இருந்தார்கள், விடுதலை கிடைக்கவில்லை.
அவளுக்கு தான் அந்த வார்த்தை சொன்னார், உன்னை நான் விடுதலையாக்குறேன், உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிறேன், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி. இந்த காலையில் உங்களுக்கு வரக்கூடிய தேவனுடைய வார்த்தை, உன் தோலை சுமைக்கு நீங்களாக்கினேன், உன் கைகள் கூடைக்கு நீங்களாகின என்கிற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் எந்த பாரம், எந்த கவலை, எந்த பிரச்சனை, எந்த சுமை இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் தோலை பாரத்திற்கு, சுமைகளுக்கு நீங்களாக்கி உன்னை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் மூட்டை சுமந்து, வாரம் சுமந்து, பலவிதமான அடிமைத்தன நோகத்தை சுமந்து அவருடைய தோள்கள் அவிதமாக கூனி போயிருந்தன. அவர்களால் நிமிர முடியாதபடி அவள் தோள்கள் பாரத்தினால் நிறைந்திருந்தன. அவருடைய கைகளை தூக்க முடியாதபடி வேலை செய்து களைத்து போயிருந்தன. ஆனால் தேவன் சொன்னார், உன் தோலை சுமைக்கு நான் நீங்களாக்கி, உன் கைகளை கூடைக்கு நான் நீங்களாக்கி விடுவிக்கிறேன். உன்னை விடுதலையாக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த மாந்தரீகம், பில்லி சூனிய சக்திகள் உங்களை அவதமாக செயல்படாமல் வைத்திருந்தாலும் கொலோசே 2:14-15 படி உனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் சிலுவையிலே குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு அதை எடுத்து அதை ஆணிகள் அடித்து சிலுவையிலே உனக்காக வெற்றி சிறந்த இயேசு இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சாத்தான் என்ன மந்திரங்களை சொல்லியிருந்தாலும் நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லி உனக்கு எந்த விதமான எதிர்காலத்தை பற்றி சொல்லியிருந்தாலும் உன்னை குறித்து சொல்லப்பட்ட ஜோசியங்களை இயேசுவின் நாமத்தில் அபத்தமாக்குறேன். உன்னை குறித்து சாத்தான் சொன்ன எல்லா விதமான குறி சொல்லுதலை இயேசு நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறேன். நீ வாழ்ந்திருப்பாய், நீ சுகமாயிருப்பாய், எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். உன்னோடு கூட இயேசு இருக்கிறார். உன்னை குறித்து சத்துரு வைத்த திட்டங்கள் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணப்படுவதாக. நீ முன்னுக்கு செல்ல முடியாதபடி, நீ வாழ முடியாதபடி, நீ வளர முடியாதபடி, நீ பிசினஸ் செய்ய முடியாதபடி, உன் கடையில எந்திரம் வச்சிருந்தாலும், உன் கடையில எந்த மந்திரம் வைத்திருந்தாலும் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் தேவ அப்போஸ்தலனாக எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி அந்த எந்திரங்களின் வல்லமை, அந்த பிசாசின் வல்லமையை, அந்த சாத்தானுடைய வல்லமைகளை இங்கிருந்து இயேசுவின் நாமத்தில் I break his power. உன் கடையில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் இப்பொழுதே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த இடத்தில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் யாருடைய வீட்டில் எந்த சத்துடைய வல்லமைகள், எந்த கடையில், எந்த வீட்டில் எது இருந்தாலும், எங்க புதைச்சு வச்சிருந்தால் இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால அது சபிக்கப்படுவதாக, அது நீங்குவதாக, அதன் வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. நீ விடுதலையானாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய். நீ சிறையிருப்பில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கடல்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன், இப்பவே தருவேன். அந்த சிறையிருப்பை மாற்றி உனக்கு இரட்டிப்பான நம்பிக்கையை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். கையை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் இழந்த எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால restore them back to me. வட்டியோடு சேர்த்து என்னை விட்டு சாத்தான் எடுத்த எல்லாவற்றையும் திரும்ப எனக்கு தருவீராக. நான் இன்று உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, உன் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, உன் வனாந்தரத்தின் நாட்கள் முடிந்து விட்டது, உன்னுடைய அழுகை நாட்கள் முடிந்து விட்டது, நீ அழுது திரிந்த நாட்கள் முடிந்து விட்டது. உனக்கு இரக்கம் செய்கிற தேவன் உனக்கு இறங்கி உனக்கு கிருபை பாராட்டுவார், உனக்கு நன்மை செய்வார், உன்னை தூக்கி விடுவார், உன் கரம் பிடித்து உன்னை வழி நடத்தி உன்னோடு கூட இருப்பார். மூன்றாவதாக தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா 31 அதிகாரம் 4ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஒரு ஆமென் சொல்லலாமா? எவ்வளவு அருமையா ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நீ மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு முறை அல்ல,
மறுபடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மறுபடியும். சாத்தான் எவ்வளவு வாழ்க்கை இடித்து போட்டிருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பாலா போயிருந்தாலும், எவ்வளவாய் சாத்தான் வாழ்க்கையை பாதித்திருந்தாலும், இன்று ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை, மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை நீ மீண்டும் கட்டப்படுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியா 30வது அதிகாரத்தில் மீண்டும் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, நீங்கள் திரும்பவும் கட்டப்படுவீர்கள், உங்கள் வாழ்க்கை அரண்மனை போல நிலைப்படும், தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார், நீங்கள் குறுகி போவதில்லை, நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, உங்களை தேவன் வர்த்திக்க பண்ணுவார், அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. அப்படியே தேவன் திரும்ப கட்டுகிற தேவன், திரும்ப எடுப்பிக்கிற தேவன். எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சாத்தான் இடித்து போட்டிருந்தாலும், இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவன் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம் தான், நான் நிர்மூலமானவைகளை, பாலாய் போனவைகளை திரும்ப எடுத்து கட்டுகிற தேவன். உங்கள் வாழ்க்கை சீர்குலைந்து போயிருக்கலாம், சிதைந்து போயிருக்கலாம், நம்பிக்கையில்லாத சூழ்நிலையில் இருக்கலாம், குடும்பம் உடைந்து கிடக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய தேவனுடைய வாக்குத்தத்தம், நீங்கள் திரும்பவும் கட்டப்படுவீர்கள், நீங்கள் திரும்பவும் கட்டப்படுவீர்கள். உங்கள் குடும்பம் கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் பிசினஸ் கட்டப்படும், உங்களுக்கு உண்டாயிருக்க தொழில் கட்டப்படும், பாதியில் நின்ற உங்கள் வீடு திரும்ப கட்டப்படும். எதை எடுக்க முடியாமல் இருக்கிறீங்களோ அதை தேவன் மீண்டும் கட்டி எழுப்புவார். இது மனுஷ வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. ஐயா, என்னாடி வீடு கட்ட முடியவில்லை, அஸ்திவாரத்தை நிற்குதுன்னு சொல்லுகிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தரக்கூடிய வார்த்தை, உன்னுடைய வீடு கட்டப்படும், பாதியில நின்ற வீடு மேலே எடுக்கப்படும், வியாபாரம் தொழில் கட்டப்படும், உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். தேவனுடைய ஆலயத்தை தேவன் கட்டுவார். கோரேசுக்கு ஏசியா 44 தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவர் எருசலேமை பார்த்து, நீ கட்டப்படு என்று சொல்லி உடைய பாலான ஸ்தலங்களை எடுப்பிக்கிறவர். நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி, என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேறுவா என்று, எருசலேமுக்கு கட்டப்படுவாயாக என்று யூதாவின் பட்டணங்களுக்கெல்லாம் சொல்லி அவளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதியை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறார். நீ கட்டப்படு என்று தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி சொல்லாமா? தேவனுடைய ஆலயமே, நீ அஸ்திபாரப்படுவாயாக, நீ அஸ்திபாரப்படுவாயாக, நீ கட்டப்படுவாயாக. நான் நம்புகிறேன், இந்த வருஷம் முடிவதற்குள்ள தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவான். ஒவ்வொரு நாளும் கைகளை உயர்த்தி சொல்ல வேண்டும், இயேசுவின் நாமத்தினாலே தேவாலயம் கட்டப்படுவாயாக, தேவாலயம் அஸ்திபாரப்படுவாயாக. இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக அஸ்திபாரங்கள் போடப்படுவதாக. நீயே கர்த்தருடைய ஆலயம், உன்னையும் கர்த்தர் கட்டுவிப்பார், உன்னையும் கர்த்தர் மேலே எழுப்புவார். உடைய வாழ்க்கையிலே சாத்தான் இடித்து போன, பாழாய் போன வாசஸ்தலத்தை, வாழ்க்கையை மீண்டும் நிலைப்படுத்தி மீண்டும் சீர்படுத்துவார். உன்னை சிங்காரமாக வைப்பார். உன்னுடைய அந்த கந்தை போல இருக்கக்கூடிய வாழ்க்கையை, சாம்பலை போல இருக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டும் தூக்கி எடுத்து உன்னை சிங்காரமாக அலங்கரித்து, உன்னுடைய அலங்கோல வாழ்க்கையை அழகுபடுத்தி, உன்னை யாவரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில், இவனா இப்படி இருந்தவன இப்படி கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லத்தக்க விதத்தில் God will rebuild your life again. எதெல்லாம் வாழ்க்கையில கட்டப்பட வேண்டுமோ இப்பொழுதே கையை உயர்த்தி பெற்றுக்கொள். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை திரும்ப கட்டப்படும், திருமணங்கள் நடக்கும், ஆடல் பாடலின் சத்தம், சந்தோஷத்தின் சத்தம், மணவாளின் சத்தம், மணவாட்டின் சத்தம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ள என்றும் உள்ளது என்று சொல்லுகிற துதியின் சத்தம் உங்கள் வீட்டில் செப்டம்பர் மாதத்தில் கேட்கப்படுவதாக. பெற்றுக்கொள். உங்க வீட்டில் இந்த மாதத்தில் அழுகின் சத்தம் அல்ல, கண்ணீரின் சத்தம் அல்ல, களிப்பின் சத்தம், கம்பீர சத்தம், கர்த்தரை துதிக்கிற சத்தம் கர்த்தர் தருவார். Anointing of multiplication, வர்த்திக்க பண்ணுகிற அபிஷேகம்
உன் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் மகிமைப்படுவார்கள். அவள் சிறுமைப்படுவதில்லை, அவள் குறுகி போவதில்லை. பக்கத்திற்கு கைகொடு சொல்லுங்க, நீங்க குறுகி போக மாட்டீங்க, நாளுக்கு நாள் குறைந்து போக மாட்டீங்க. நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல அதிக அதிக பிரகாசமாக இருக்கும். நீ அவதமாய் அமாவாசை பௌர்ணமி போடுறது போல நாளுக்கு நாள் உன் பிரகாசம் கொடும். நாளுக்கு நாள் உன்னுடைய மகிமை குறையாது, உன்னுடைய பலன் குறையாது. உன்னுடைய வற்றாத நீர் போல ஈசாக்கின் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவார். நல்ல ஒரு நிமிடம் வலது கையை உயர்த்தி இந்த 3 வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, இந்த வாக்குத்தத்தங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறேன். சிறையிருப்புகள் மாறுவதாக, என் வாழ்க்கை திரும்பெடுத்து கட்டுவீராக. உங்களுக்கான ஜெபிக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்தாவின் வல்லமை உங்களை மேலே இறங்கி வந்து உங்களை தொடுவாராக. ஷாக்காரா மல்லா தூனாமா கந்தோனாமா ரிகாபாரா ஷாக்கா. Holy Spirit, Holy Spirit, we welcome you. உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவீராக, உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவீராக. யாரெல்லாம் இந்த சரீரத்தில் எந்த பலவீனத்தோடு வந்திருந்தாலும், எந்த நோயோடு வேதனையோடு வந்திருந்தாலும், எந்த பேய்கள் உபத்திரங்கள் இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. டச் உம்முடைய ஜனத்தை தொடுங்க, எங்க இருந்தாலும் தொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே தீராத நோய்கள் குணமடைவதாக, காயங்கள் ஆறுவதாக. எப்பேற்பட்ட வியாதிகள், எப்பேற்பட்ட பலவீனங்கள் உடைய பிள்ளைகளை தாக்கியிருந்தால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் சுகத்தை சொல்லுகிறேன், விடுதலையை சொல்லுகிறேன். கட்டிகள் கரைந்து விழுவதாக, எலும்புகள் கூடுவதாக, நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடப்பார்களாக, கால்களை பலன் இறங்கி வருவதாக, லங்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளங்கள் மாறுவதாக, மீண்டும் நல்ல சுவாசிக்க அந்த லங்ஸ்களை தொட்டு சுகமாக்குவீராக. பிரெயின்ல இருக்கிற ப்ராப்ளத்தை மாற்றுவீராக, நர்வ் ப்ராப்ளங்கள் மாறுவதாக. Heal your people now. Touch your people. தொட்டு சுகமாக்கும் இயேசுவின் நாமத்தில் சாட்சிகள் எழும்புவதாக. தேவனுடைய வல்லமை தொடுவதாக. டாக்டர்கள் முடியாது என்று சொன்ன இடத்துல பரம வைத்தியனாகி நீர் இறங்கி வந்து ஜனங்களை தொட்டு டாக்டர்களால் முடியாத நீர் செய்வீராக. ஆபரேஷனே தேவையில்லாதபடி பரலோக தேவன் ஆதாமுக்கு ஆபரேஷன் பண்ண ஆண்டவர் இப்பொழுது நீர் உம்முடைய ஜனங்களுக்கு தேவையான சிகிச்சையை தந்து சுகமாக்கும். ரணவைத்தியனே சுகமாக்குவீராக. சிலுவையின் ரத்தத்தை பூசும் அற்புதங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அடுத்த 15 நிமிடங்கள் உங்களுக்கு கலாத்திய நிருபம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிறேன். ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஏனென்றா இந்த வாரத்திலிருந்து கலாத்திய நிருபத்தை நீங்க தியானிக்க போறீங்க ஹவுஸ் குரூப்ல. ஆகியால் கலாத்திய நிருபத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய முதல் நிருபத்தில் ஒரு நிருபம் தான் கலாத்திய நிருபம். ஃபர்ஸ்ட் எபிஸ்டில் கலாத்தியருக்கு பவுல் எழுதின அந்த கடிதம் மிக முக்கியமான கடிதம். மார்ட்டின் லூதர் புரொட்டஸ்டன்ட் சபை ஸ்தாபித்தவர் கலாத்திய நிருபத்தை அவர் மனைவியை விட அதிகமாக நேசித்தாராம். அவ்வளோ வல்லமையில் ஒரு நிருபம். மேக்னா சார்ட்டா விடுதலின் பத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவ விசுவாசத்தின் மூளைக்கல் என்று அழைக்கப்படுகிறது. ரோமர் கலாத்தியன் 2 நிருபங்களுமே நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்துகிறது. அதாவது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார். நம்முடைய ரட்சிப்பு அந்த விசுவாசத்தினால் தான் உண்டாகிறது. இயேசுவின் மேல வைக்கிற ரட்சிப்பினால் தான் நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது. இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். கலாத்திய நிருபத்தில் யாவிதமாக 6 அதிகாரங்கள் உண்டு, 149 வசனங்கள். இந்த 6 அதிகாரத்திலும் இயேசுவின் சிலுவையை குறித்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் சொல்லுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசுவின் சிலுவையின் மரணத்தின் நோக்கம் உங்களையும் என்னையும் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் வல்லமிலிருந்து விடுதலையாக்க.
இந்த பொல்லாத பிரபஞ்சம் நம்மை உலகத்தினுடைய மோல்டுக்குள்ள, உலகத்தினுடைய ஷேப்புக்குள்ள வைக்க விரும்புகிறது. ஆனால் இயேசு சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தனபடினால இந்த உலகத்தின் வழிபாடுகளிலிருந்து, உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் வல்லமையிலிருந்து நம்மை விடுவிக்கவே இயேசு ரட்சித்தார். அல்லேலூயா. வெறும் பரலோகம் போற மட்டும் நம்ம ரட்சிக்கல. ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய பிள்ளையாய் சாட்சியாய் வாழ சிலுவையின் ரத்தத்தின் வல்லமை உனக்கு உதவி செய்கிறது. கலாத்தியர் 2:20 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எப்பொழுது நான் அல்ல, இயேசுவே எனக்குள் வாழ்கிறார். ஆமாம், இப்பொழுது நான் வாழ்கிற வாழ்க்கை என்னுடைய பலத்தில் அல்ல, எனக்காய் சிலுவையில் மரித்த இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால நான் வாழ்கிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனம். இயேசு எனக்காய் சிலுவை மரத்தில் தொங்கினபடினால என்னை நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என் மேல் வரும்படியாக எனக்காக சிலுவையிலே மரித்தார். கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் சிலுவையிலே மரித்தபடினால இப்பொழுது நான் அடிமை அல்ல, தேவனுடைய புத்திரனாக இருக்கிறேன், தேவனுடைய சுதந்திரவாளியாக இருக்கிறேன். அதுதான் இயேசுவின் சிலுவையின் மரணத்தின் நன்மை. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் கிறிஸ்துவனுடையவர்கள் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து விட்டார்களே, அவர்கள் சிலுவையில் அறைந்து விட்டபடினாலே ஆவின் கனிகள் எனக்கு உண்டாகிறது. கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டுவதில்லை என்றால் இயேசுவின் சிலுவை தான் என்னுடைய வாழ்வின் மேன்மை என்று சொல்கிறார். அவை கலாத்திய நிருபத்தில் சிலுவை குறித்த சத்தியங்கள், நம்முடைய ரட்சிப்பை குறித்த சத்தியங்கள் சொல்லப்படுகிறது. ஆகவே தான் கலாத்திய நிருபம் ஒரு விசேஷித்த நிருபம். நம்முடைய காலத்தில் தான் துருபதேசம் இருந்ததுன்னா, பவுல் அப்போஸ்தலனுடைய காலத்திலேயே துருபதேசம் இருந்தது. அப்பொழுதே சில யூதேயா கிறிஸ்தவர்கள் சபைக்குள் உள்ளே நுழைந்து சில தவறான உபதேசங்களை விசுவாசிகளுக்குள் பரப்ப ஆரம்பித்தன. நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் ரட்சிப்பில்லை, நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் சில கிரியைகளை நடப்பிக்க வேண்டும், கிரியைகளினால் தான் ரட்சிப்பு என்று போதிக்க ஆரம்பித்தார்கள். மீண்டும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் இரத்தத்தினால் மட்டுமல்ல, நீ பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை, சடங்குகளை கைக்கொள்ள வேண்டும், நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நாளில் சனிக்கிழமை ஓய்வு நாளை நீ ஆசரிக்க வேண்டும், யூதருடைய பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும், யூதருடைய விருத்த சேதனத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அந்த பழைய நியாய பிரமாணத்தின் காரியங்களை சபைக்குள் கொண்டு வர ஆரம்பித்தார்கள். அதையெல்லாம் கண்டித்து தான் கலாத்திய நிருபத்தை பவுல் எழுதுகிறார். இன்றைக்கும் பல தவறான உபதேசங்கள் சபைக்குள் நுழைந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கும் சில யூத இந்த பழக்க வழக்கங்கள் சபைக்குள் வர வேண்டும் என்று சொல்லி ஓய்வு நாள் ஆசரிங்க, ஞாயிற்றுக்கிழமை போகாதீங்க, சனிக்கிழமை வாங்க, சனிக்கிழமை தான் பைபிள் எழுதியிருக்கு என்று குழப்புகிறார்கள். இன்னும் சில பழைய ஏற்பாட்டின்படி விருத்த சேதனத்தை பண்ணணும், பழைய ஏற்பாட்டு பண்டிகைகளை கொண்டாட வேண்டும், நீ பர்த்டே கொண்டாடக்கூடாது, வெட்டிங் டே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி சில தவறான உபதேசங்கள். இதனால தான் உங்களை எல்லாம் சொல்கிறோம், நீங்கள் போயிட்டு எபிரேய பாஷையை படிக்கணும்னு போயிடாதீங்க. எபிரேய பாஷையை படித்தா இந்த யூத மார்க்கத்துக்கு திரும்ப உங்களை அழைத்து கொண்டு போக தந்திரமாக நுழைக்கிறாங்க. நீங்கள் ஒழுங்காக தமிழ் படிச்சினாலே போதும், தமிழ் பைபிள் ஒழுங்காக படித்து சத்தியத்தை அறிஞ்சிட்டாலே அதுவே பெரிய காரியம். தேவையான இங்கிலீஷ் பைபிள் படிங்க. ஆமாம், ஆனால் போயிட்டு எபிரேய பைபிள், கிரேக்க பைபிள் ஒன்றும் தெரியாத படித்து குழம்பி போயிடாதீங்க. ஏனென்றால் உங்களை குழப்புகிறவர்கள் அந்த காலத்தில் இருந்தது போல இந்த காலத்தில் இருக்கிறார்கள். ஆகவே தான் சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷத்தினுடைய அந்த அடிப்படை காரியங்கள் என்ன என்பதை பவுல் சொல்லுகிறார். ஒரே ஒரு சுவிசேஷம், கை வைத்து சொல்லுங்க, ஒரே ஒரு சுவிசேஷம், அது இயேசுவின் சுவிசேஷம். அந்த சுவிசேஷம், இயேசு எனக்காய் சிலுவையில் மரித்தார், அவருடைய இரத்தத்தினால் எனக்கு மீட்பு உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அதுதான் சுவிசேஷம். அதை தவிர வேறு சுவிசேஷம் இல்லை. அதுதான் அந்த வேதத்தின் சுவிசேஷம். அந்த வேதத்தின் சுவிசேஷத்தை தவிர வேறு யாராவது எந்த சுவிசேஷனால் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கிறோம். கலாத்திய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானிக்கிறோம். பவுலுடைய பயோகிராஃபி அழகாக சொல்லப்படுகிறது. அவர் ரட்சிக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது, எப்படி அவருக்கு இந்த சுவிசேஷத்தின் அறிவு ஞானம் வந்தது. மனுஷ இடத்துல கற்கவில்லை, தேவனே அவருக்கு கற்றுக் கொடுத்தார். 3 வருஷம் அரபி தேசத்தில் இருந்தார், வசனத்தை கற்றுக்கொண்டார், தேவனால் போதிக்கப்பட்டார். அவை 3 சத்தியங்களை வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவதாக
கலாத்தியர் 1:15-16 வாசிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். சரி, போதும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னைய ஆண்டவராகிய தேவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே என்னை அவருக்காக தெரிந்து கொண்டார். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? என்னைய தாயின் வயிற்றில் நான் உருவாகும் போது என்னை அவருடைய கண்கள் கண்டது. என்னை அவருக்காக பிரித்தெடுத்தார். பவுலுடைய வாழ்க்கையில் அது எப்படி உண்மையோ, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் அது உண்மையான சத்தியமாக இருக்கிறது. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனால் அறியப்பட்டவர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்க முன்னாடியே தேவன் உங்க மேல கண்ணு வச்சிட்டார். ஐயா, உங்க மேல கண்ணு வச்சிட்டார். இவன் எனக்கு வேண்டும், இவள் எனக்கு வேண்டும் என்று உங்களை முன்குறித்தபடியால் தான் இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் தேவனை ஆராதிகள் என்று சொன்னால் அது தேவனுடைய தெரிந்தெடுப்பு. பவுல் ஆச்சரியப்பட்டார். நான் இவ்வளவு மோசமானவனா இருந்தேன், கிறிஸ்தவங்க எல்லாம் கொலை செஞ்ச துன்புறுத்தினேன், ஆனா இப்பேற்பட்ட என்னைய அவர் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது தெரிந்து கொண்டபடினால என்னை அழைத்து என்னை வேறு பிரித்தெடுத்து என் மூலமாக இயேசுவை எல்லாருக்கும் வெளிப்படுத்தனை தெரிந்து கொண்டார். பக்கத்திற்கு கை கொடுத்து கேளுங்க, உங்களை ஆண்டவர் எதற்காக தெரிந்தான் தெரியுமா? உங்களை ஆண்டு எதற்காக பெயர் சொல்லி அழைத்தா? ஏன் நீங்க ஆண்டோட பிள்ளையா இருக்கிறீங்க? ஏன் நீங்க வர்ஷிப் பண்றீங்க? நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால அல்ல, உங்களை குறித்து ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு. உங்கள் மூலமாய் உங்க நெஞ்சு மேல கை வீச, என் மூலமா நான் இயேசுவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். என் குடும்பத்தாருக்கு, என் நண்பர்களுக்கு, வேலை செய்யற இடத்துக்கு உங்கள் மூலமாய் இயேசுவை வெளிப்படுத்தவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். கலாத்திய நிருபத்தின் சத்தியம் அதுதான். God has chosen you so that you can reveal Jesus to other people. இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை அறிவிக்கவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். உங்கள் பேரில் ஒரு தெய்வீக அழைப்புண்டு, உங்கள் பேரில் ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு. அதை அறிந்து செயல்பட வேண்டும். 2வது கலாத்தியர் 1 உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தக்கூடிய சத்தியம். கலாத்தியர் 1:6 வாசியுங்கள். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். ராமேன் சொல்லலாமா? பக்கத்து பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சண்டே மட்டும் வரீங்க, மற்ற சண்டே வராத பத்தி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பவுல் அப்படிதான் சொல்றார். நான் ரொம்ப ஆச்சரியம், இவ்வளவு சீக்கிரமா கிறிஸ்து விட்டு பின்வாங்கி போயிட்டீங்களே, கிறிஸ்து விட்டு விலகி வேற சத்தியத்தை பின்பற்றுவீங்களே. அதான் கலாத்திய சபையுடைய ப்ராப்ளம். கலாத்திய சர்ச்சில் ஒரு சண்டே இங்கே வந்தாங்க, இன்னொரு சண்டே யெகோவா விட்னஸ் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. தெரியுமா? யெகோவா சாட்சிக்கார். இன்னொரு வாரம் மார்மன் சர்ச்சுக்கு போயிட்டாங்க. இன்னொரு வாரம் கேத்தலிக் சபைக்கு போயிட்டாங்க. இன்னொரு வாரம் சினகாவுக்கு போயிட்டாங்க. அதுதான் பவுல் கேட்குற, ஏயா இயேசுதான் உனக்காக சிலுவையில் மரித்தார், அவருடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறாயே, இவ்வளவு சத்தியத்தை தெரிந்து கூட அவரை பின்பற்றாமல் இயேசுவை விட்டு விலகி வேறொரு சத்தியத்திற்கு, வேறொரு உபதேசத்திற்கு நீ போவது என்ன என்று கேட்கிறார். அதாவது கலாத்திய சபையில கூட இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். அதனால தான் பவுல் சொல்றாரு, சொப்பனத்திலாவது தரிசனத்திலாவது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தூதனாவது இல்லை அப்போஸ்தலன்னு சொல்லுகிறனா வந்து இந்த சத்தியத்தை பிரசங்கம் பண்ணாம எனக்கு சொப்பனத்திலோடு வெளிப்பாடு கிடைச்சது, எனக்கு ஒரு தரிசனம் வந்தது, தேவனுடைய வார்த்தை எனக்கு வந்ததுன்னு டுடா சொல்லிட்டாருன்னா நம்பாத. அவன் சொல்றது டூப்பு, அதை ஏற்றுக்கொள்ளாத. நம்ம இவன் தான் பெரிய பரிசுத்தவான் மாதிரியும், இவனுக்கு நம்ம பெரிய பரலோகத்தின் வெளிப்பாடு கிடைச்ச மாதிரியும், ஒரு தூதனே வந்து பரலோகத்தின் வந்து டிக்டேட் பண்ணாரு, அதை உனக்கு வாசிக்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் நம்பாத. வேறொரு சத்தியம் இல்லை, இது ஒன்றுதான் சத்தியம்.
உனக்கு தேவையான சத்தியத்தை தேவன் வேதத்தில் எழுதி கொடுத்து விட்டார். இதை விட மேலான தீர்க்கதரிசனம் எதுவும் கிடையாது. இதை விட தேவனுடைய வார்த்தை உறுதியான வசனம் எதுவும் கிடையாது. இந்த சத்தியத்தை விட்டு விலகாது, வேறொரு பின்னாடி போகாத. யாராவது உன்னை கூப்பிட்டு இங்க வா, உனக்கு ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறேன், வேத பாட ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறேன், சபைகள் சொல்லாத சத்தியத்தெல்லாம் நான் சொல்லுகிறேன், ஆழமான சத்தியங்களை போதிக்க கூப்பிட்டா அவன் கள்ளன், அவன் வேத புரட்டன். அவன் பின்னாடி போனீனா நீயும் புரண்டு போய் விடுவாய். ஜாக்கிரதையா. இன்னைக்கு அநேகர் அப்படி எழும்பி இருக்கிறாங்க. சொப்பனத்துல ஆண்டு எனக்கு தந்தாருங்க, எங்க கிட்ட வந்தீங்கன்னா உனக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன், உனக்கு எந்த தீர்க்கதரிசனம் வேண்டாம், இதில் இருக்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகளை நீ நம்பினால் போதும், அதுவே உன்னை வழிநடத்தும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் சொல்லி வந்தா கூட நம்பாது. பவுல் சொல்ற, நானே வந்து இந்த சத்தியத்தை அல்லாதபடி வேறே சத்தியத்தை சொன்னா என்னை கொண்டு போடுங்க, அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க, இதுதான் சத்தியம் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த சத்தியம் இதுதான் மெய்யான சுவிசேஷம். வேத வசனத்தில் தேவன் கொடுத்த சத்தியத்தை விட்டு நாம் வழி விலகக்கூடாது. தேவன் நம்மை வைத்த திருச்சபைகளை நாம் வேரூன்றி வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும். வேறொரு சத்தியத்திற்கு, வேறொரு உபதேசத்திற்கு நாம் பின் சென்றால் அது இயேசுவை விட்டு பின் செல்வதற்கு அடையாளம். ஆகவேதான் நாம் தெளிவாக இந்த வசனத்தை சொல்றார், நீ இந்த சத்தியத்தை விட்டு, இந்த உபதேசத்தை விட்டு, இந்த சுவிசேஷத்தை விட்டு விலகினா இயேசுவை விட்டே நீ விலகி போவதற்கு அது அடையாளம் என்று சொல்லுகிறார். ரெண்டாவதுங்க சொல்றாரு, இந்த சத்தியத்தை விட்டு, இந்த உபதேசத்தை விட்டு நீ விலகி போவாய் என்று சொன்னால் நீ கிருபையை இழந்து விடுகிறாய். தேவனுடைய அந்த கிருபையை நீ இழந்து அதை நஷ்டப்படுத்துகிறாய். கிருபை உன்னை விட்டு எடுபட்டு போகிறது. கலாத்தியர் 5:4 விதமாய் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபினால் விழுந்தீர்கள். கிருபையிலே விழுந்தீர்கள், கிருபை நின்று விழுந்தீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் கிரேஸ் கிரேஸ் கிருபைங்கிறாங்க, கிருபை டீச்சிங் கொடுக்குறாங்க. நீ எப்படி வேணாலும் வாழலாம், அதுல பிரச்சனை இல்லை, நீ செஞ்ச பாவத்துக்கும் செய்ய போற பாவத்துக்கும் இயேசு சிலுவையில் மரித்து விட்டார், நீ டான்ஸ் ஆடுனா போதும், டான்ஸ் ஆடினா ஒரு அபிஷேகம் இறங்குது, அப்படி ஆடினா இப்படி டான்ஸ் ஆடு, இப்படி கூத்தாடுலாம் சொல்லி சிலர் உபதேசிக்கிறாங்க. நிறைய தவறான உபதேசம், செழிப்பின் உபதேசம், உன் பாக்கெட்ல மணி வருது, உன் கோட்ல மணி வருது, என்னென்னமோ உபதேசம் எல்லாம் வருதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பணத்தை தேடி ஓடாத, செழிப்பை தேடி ஓடாத, அதை இதையும் தேடி ஓடாத. எல்லாம் இயேசு உனக்கு தந்து விட்டார், ஏற்கனவே அவைகள் உனக்குள் இருக்கிறது, கேளு உனக்கு தரப்படும். வேதத்தில் இல்லாத சத்தியத்தை யாராவது போதித்தா நீ கிருபை விட்டு இழந்து விடுகிறாய். வாசிங்க கலாத்தியர் 1:8-9. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். பவுல் சாபத்தை போடுறார். 2 இடத்துல தான் சாபத்தை போடுறார். ஒண்ணு இங்க, இன்னொன்னு 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். எப்போ சாபம் வருது? இந்த சத்தியத்தை விட்டு, இந்த உபதேசத்தை விட்டு, இந்த வசனத்தை விட்டு. தூதன் சொன்னாரு, அப்போஸ்தலர் சொன்னாரு, சொப்பனம் வந்துச்சு, தரிசனம் வந்துச்சு, போன நீ தீந்த, மேல சாபம் இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் வெளிப்பட்ட வார்த்தை. இந்த சத்தியத்தை விட்டு போகாதேங்கிறதுக்காக அவ்வளவா எச்சரிக்கிறார். இந்த சத்தியம் அவ்வளவு முக்கியம். என்றால் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட இந்த அப்போஸ்தல சத்தியங்கள் இதில் நான் ஆழமாய் வேரூன்றி இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை தவிர வேற சத்தியம் இல்லை. ஆகவே தான் கலாத்திய நிருபம் நம்முடைய காலத்துக்கு மிக முக்கியமான நிருபம். என்றால் நம்மை சுற்றிலும் இன்றைக்கு பல தவறான உபதேச கொள்கைக்காரர்கள், பல நூதன உபதேசங்கள், பல சரியில்லாத அஸ்திபாரம் இல்லாத உபதேசங்கள், வேதத்தை சார்ந்திராத தவறான கொள்கைகள் நுழைந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை தவிர வேற சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போனால் கிருபை எடுத்து போடுவார். நான் சபிக்கப்பட்டவனாய் இருப்பேன், இயேசு விட்டு விலகி போவேன். ஆகவே
இந்த சத்தியத்துல சபைகளை நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். கடைசியாக 3வது சத்தியம், கலாத்தியர் 1:10 வாசிங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல பார்த்துக்கலாம். நீங்க யாரை பிரியப்படுத்துறீங்க? கேளுங்களேன். புருஷனையா மனைவியா யாரை பிரியப்படுத்துறீங்க? பவுல் கேட்கிறார், நான் யாரையா பிரியப்படுத்துறேன்? என் பிரசங்கம் மனுஷனை பிரியப்படுத்தியா இருக்குது. நீ நல்லா இருப்ப, அப்படி இருப்ப, எப்படி இருப்பேன். மனுஷனை பிரியப்படுத்தி நான் பேசல. நான் செய்கிற ஊழியம் ஒரே ஒரு காரியம், நான் இயேசுவை பிரியப்படுத்த விரும்புகிறேன், தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் எப்போதும் உங்களை தான் பிரியப்படுத்த விரும்புகிறேன், உங்களை தவிர வேற யாரையும் பிரியப்படுத்த விரும்பல. என் வாழ்க்கையின் நோக்கம் அதுதான். அது மனுஷனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இயேசுவை பின்பற்றுகிறது, சர்ச்சுக்கு வர்றது, பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக நம்மை பின்பற்றுவதை விட மாட்டேன். எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை தந்த என் இயேசுவை பிரியப்படுத்த நான் எதையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். நீங்க என்ன செஞ்சாலும் ஒரு கேள்வி கேட்க வேண்டும், நான் போகிற இந்த காரியம் இயேசுக்கு பிரியமா இருக்கிறதா? நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். நான் இந்த சினிமாவை பார்க்கலாமா? இது இயேசுக்கு பிரியம்தானா? நீங்க கேட்டு பாருங்க. அது இயேசுக்கு பிரியம்னா செய்யுங்க. நான் தம் அடிக்கிறது இயேசுக்கு பிரியமா? நான் ஒரு 100 மில்லி போடுறது இயேசுக்கு பிரியமா? நான் இது செய்யறது இயேசுக்கு பிரியமா? நான் அந்த சினிமா வீடியோ பார்க்கறது இயேசுக்கு பிரியம்னு உங்க மனசுல தோணுனா செய்யுங்க. நான் இயேசுக்கு பிரியமில்லாததை செய்யக்கூடாது. 1 கொரிந்தியர் 10:31 தான் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். ரோமர் 15:2 சொல்லுகிறது, நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு எதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். இயேசு தமக்கு பிரியமாய் இல்லாம பிதாவுக்கு பிரியமாய் நடந்தார். அவை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு பிரியமாய் நடப்போம். அவை கலாத்திய நிருபத்தில் இந்த 4 முக்கிய சத்தியங்களை இந்த 1வது அதிகாரத்தில் சொன்னேன். 1, இயேசு எனக்காய் சிலுவையில் மரித்தபடினாலே இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் வல்லமிலிருந்து என்னை விடுதலையாக்குறார். 2வது, இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவரை வெளிப்படுத்துவதற்காக. 3வது, இயேசுவை விட்டு, இந்த சத்தியத்தை விட்டு, இந்த அஸ்திபார உபதேசத்தை விட்டு நான் ஒரு நாள் விலகி செல்லவே மாட்டேன். இந்த சத்தியத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்பேன். கடைசியாக நான் இயேசுவை பிரியப்படுத்தவே வாழ்வேன். என் வாழ்வை நோக்கமெல்லாம் அப்பா உம்மை பிரியப்படுத்த வேண்டும். கையை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபம் அதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, டீச் மீ வாட் இஸ் ப்ளீசிங் டு யூ. உமக்கு பிரியமான என் பேச்சு, என் வார்த்தை, என் பழக்கம், என் உறவு எல்லாம் உமக்கு பிரியமாக இருக்கும். நீர் அங்கீகரிக்கதா இருக்க வேண்டும். உள்ளத்தில் கசப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. வாட் எவர் இஸ் ப்ளீசிங் சொல்ல வேண்டும். இவன் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்கிற சத்தத்தை கேட்க வரும். எழுந்து நிற்போமா? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து செல்வோம். நல்ல 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தருவீராக. நீர் எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தில் உறுதியாய் எனக்கு கிருபை தருவீராக. உம்மை நான் யாருக்காவது வெளிப்படுத்தி, உம்மை குறித்து யாருக்காவது நான் சொல்லி அவர்களை உம்மிடத்தில் வழிநடத்த எனக்கு உதவி செய்வீராக. இந்த ரட்சிப்பின் சத்தியத்தில் உறுதியாய் நின்று இயேசுவை பின்பற்ற கிருபை தருவீராக.